மே மாதம் 8ஆம் திகதி பரபரப்பாக இருந்த தமிழகத்தினுடைய தேர்தல் களம் அப்படியே அடங்குகிறதுன்னு சொல்லலாம். விஜய் ஆகிய நான் என்ற குரல் நாளைக்கு ஒலிக்கப் போகுது. 11 மணிக்கு பதவியேற்பு என்ற தகவல் சற்று நேரத்துக்கு முன்பு வெளியாக இருக்கு. இது தொடர்பான தகவல்களை சுருக்கமா பார்க்க போறோம். அதோட இலங்கையில முன்னாள் அதிகாரிகள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற அதிகாரிகள் தற்கொலை செய்யப்பட்ட அல்லது உயிரிழந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி இருக்கு. இன்றைய நாளையும் அது தொடர்பான ஒரு முக்கிய சம்பவம் பதிவாகி இருக்கு. அமெரிக்கா இன்றைய நாள்ல ஈரானுடைய பதிலை எதிர்பார்க்கிறது. இந்த விஷயம் இன்றைக்கு நடக்க போகுது. இதுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. மாறி மாறி தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய கிழக்கின் மீது, குறிப்பா ஐக்கிய அரபு அமீரகம் மீது தொடர்ந்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த மாதிரி முக்கிய செய்திகளை சுருக்கமா பார்க்க போறோம். கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பிறகு, தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பிறகு ஆரம்பித்த பரபரப்பு, அந்த தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போது ஏற்பட்ட பரபரப்பை விட இந்த கடந்த 4 நாட்களாக தான் பெரிய அளவான பரபரப்புகள் சொல்லலாம். அந்த பரபரப்புக்கான அந்த உச்சகட்டம் இப்பொழுது தணிந்திருக்கிறது. காரணம் சொன்னா, நாளைக்கு காலை 11 மணிக்கு 9ஆம் தேதி காலை 11 மணிக்கு மே மாதம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அழுத்தம், இந்த பரபரப்பு, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையில ஏற்பட்ட பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதிமுக திமுக ரெண்டும் இணைய போகின்ற சர்ச்சையான பல விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள். நேற்றிரவு ஒரு செய்தி வந்திருந்தது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ண போறோம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நேற்றைய நாள்ல வந்தாலும், நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில பார்த்தா 24 மணி நேரத்துக்கு பிறகு வந்த செய்திகள்ல மிகப்பெரிய அளவான தலைகளான மாற்றங்கள் ஏற்பட்டு நாளை 9ஆம் தேதி அவர் பதவியேற்க போறாரு. இந்த பதவியேற்பு நடக்காம இருந்தால், அல்லது இந்த பதவியேற்பு அல்லது பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமல் இருந்தால், வருகின்ற 10ஆம் தேதியோடு, நாளை மறுநாளுக்கு பிறகு இந்த ஆட்சி முழுமையாக, இப்பொழுது கடந்த காலங்களில் இருந்த ஆட்சி முழுமையாக கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சிக்கு செல்ல இருந்தது. எனவே ஆளுநர் ஆட்சிக்கு செல்வது என்பதை எந்த கட்சிகளும் விரும்பல, எந்த கூட்ட அணியும் விரும்பல. இதனால இந்த ஒரு பரபரப்பான சூழலை உடனடியாக சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கிடையில திமுக கட்சியில் இருந்த 90% கூட்டணி கட்சிகள் தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவை வழங்கியிருக்காங்க. எனவே இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இவ்வளவு காலம், கிட்டத்தட்ட 40-50 வருஷங்களாக இருந்த 2 பிரதான கட்சிகள், ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமான இடம் இல்லாமல் போய் ஒரு புதிய கட்சி முதல் முறையாக ஆட்சிக்குள் வருகிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்களை பற்றியான தகவல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக இருக்கிறது. யாருக்குமே பெரிய அளவான அரசியல் அனுபவம் இல்லை, குறைந்த வயதுடையவர்கள், ஆனால் நல்லா படித்தவங்க, இந்த மாதிரியான விடயங்கள் பார்க்கப்படுது. அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு மிக பெரும் கட்சியாக, தனிப்பெருமை உடைய ஒரு கட்சியாக முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு சினிமாவிலிருந்து நேரடியா அரசியலுக்குள்ள வந்த ஒரு தலைவராக விஜய் மாறுகிறார் அப்படின்ற பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய கால வரலாறுகள், ஆட்சி வரலாறுகள், சினிமாவிலிருந்து ஆட்சிக்குள்ள வந்த வரலாறுகள் என்று நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்போதைக்கு இறுதியாக வந்த தகவல் அடிப்படையில் நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்பு நடக்க போது. எங்க நடக்க போது, என்ன மாதிரி நடக்க போகுது என்பது தொடர்பான செய்திகள் நாம ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் வரல. எனவே இனி வரலாம். கடந்த நாட்கள்ல இலங்கையில அதிகாரிகளுடைய தற்கொலை மரணங்கள் அல்லது திடீர் மரணங்கள், சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒரு கிழமைக்கு முதல்ல திரைசேரியிலிருந்து பணம் காணாமல் போனது தொடர்பாக திரைசேரியினுடைய அதிகாரிகள், அதாவது பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல ஒரு அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இதை தொடர்ந்து இன்று இன்னும் ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய நிறைவேற்று அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேன, இவர் தன்னுடைய வீட்டில், அதாவது கொள்ளுப்பட்டியில உள்ள வீட்டில் சடலமாக இன்று மீட்கப்பட்டாரு. நீதிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக போலீசார் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, தூக்கிட்ட நிலையில தான் இந்த சடலம் மீட்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. போலீசார் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க, இந்த மரணமானது சந்தேகத்துக்கு இடமானது என்றும் விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாகவும் அவங்களுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய
விமானங்களை வாங்குவதற்கு கொள்வனவு செய்யும் பொழுது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இவர் லஞ்சமா பெற்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டின் பேருடைய அவரும் அவருடைய மனைவியும் குற்றச்சாட்டப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பாக விசாரணைகள் நடந்து வந்தது. 2020ஆம் ஆண்டு இவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க பிணையில விடுதலை செய்யப்பட்டாங்க. பிணையில விடுதலை செய்யப்பட்டதாலும் கூட இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல வைக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவமானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய விசாரணைகளுக்கு கீழே நடைபெற்றிருந்தது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் அவரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அடிப்படையிலான தகவல்களை நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தாங்க. 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்துல 20 மில்லியன் ரூபாவை அப்படியே சிவில் விமான போக்குவரத்து அந்த காலத்துல இருந்த அமைச்சராக இருந்த பிரியங்கராவுக்கு கொடுத்ததாகவும், மீதி 60 மில்லியன் ரூபாவை அப்போதைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கியதாகவும் அவருடைய வாக்குமூலத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய சட்டத்திறன் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, நீதிமன்றத்துல அவரை மிரட்டி தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணையின் போது இந்த அதாவது இந்த வாக்குமூலத்தை பெற்றிருக்காங்க. இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்னு மாதிரி அவர் குற்றம் சாட்டியிருந்தாரு. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையும் முன்னாள் அமைச்சரையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வாக்குமூலத்தை வழங்குவதற்கான ஒரு அழைப்பை இந்த மாதம் 12ஆம் தேதி விடுத்திருந்தாங்க. முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய நிறைவேற்று அதிகாரி கபில 54 நாட்களுக்கு பிறகு அவர் பிணையில விடுதலை செய்யப்பட்டார். முதல்ல அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு, பிணையில விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட தேதி கடந்த மே மாதம் 5ஆம் தேதி. அதுக்கு பிறகு அந்த விடுதலை செய்யப்படும் போது அவருக்கு பிணை வைக்கப்பட, அதாவது பிணைக்கான 2 பேர், அதுவும் சொந்தக்காரர்கள் நீதிமன்றத்தால அழைக்கப்பட்டிருக்காங்க. அல்லது அவங்க தான் அந்த மாதிரி சொந்தக்காரர்கள் தான் தேவை அவருக்கு கையெழுத்திடுவதற்கென்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில 2 பேர் சைன் வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு விசாரணைகள் நடந்ததுல அந்த 2 பேரும் சொந்தக்காரர்கள் இல்லை, யாரோ தெரியாதவர்கள் யாரோ தான் சைன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கிறதால நீதிமன்றத்தை பிழையான முறையிலையும் தவறான தகவல்களையும் வழங்கி வழி நடத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் அவருக்கான பிடியாணை 7ஆம் தேதி, அதாவது நேற்றைய நாள்ல பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த அடிப்படையில இன்று அதிகாலை அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும், இன்று காலையில் அவருடைய சடலம் கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டில் வைத்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. கடந்த நாட்கள்ல இந்த மாதிரி விசாரணைகள்ல இருக்கிற அதிகாரிகள் அல்லது முன்னாள் அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி இருக்கு. இது 2வது சம்பவமாக பதிவாகி இருக்கு. தெனியாயவில் நேற்றைய நாள்ல, தெனியாய கல்வி வலயத்துல நேற்றைய நாள்ல மூடப்பட்ட, அதாவது இன்று விடுமுறை வழங்கப்பட்ட 4 பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் தொடர்பாக சுகாதார பிரிவினர் அது தொடர்பான முழுமையான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த காய்ச்சல் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான மாணவர்களுக்கு பரவிருக்கு. கடந்த நாட்கள்ல தொடர்ச்சியாக இந்த பகுதியில மாணவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை விட்டு தான் இன்றைய நாள்ல அந்த 4 பாடசாலைகளுக்குமான விடுமுறை வழங்கப்பட்ட இந்த செய்தி நாங்கள் நேற்றைய நாள்ல பார்த்தோம். இந்த காய்ச்சல் ஒரு தொற்று காய்ச்சல் அல்லது ஒரு வைரஸ் காய்ச்சல் அப்படின்றத சுகாதார பிரிவினர் கண்டறிந்திருக்காங்க. இது வந்ததுக்கு காரணம் அசுத்தமான நீர் இதுக்கு பிரதான காரணமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல அந்த பகுதியில் உள்ள மக்களை கொதிக்க வைத்த நீரை அருந்துமாறு வேண்டப்பட்டிருந்தது. ஆனால் அது தெளிவாக பின்பற்றப்படாமையின் காரணமாகவே இந்த தொற்று நோய் அல்லது தொற்று காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக 14-15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தான் அதிகமாக இதுல பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தொடர்ந்தும் கொதித்து ஆறிய நீரை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இது பெரிய அளவாக பதட்டப்படக்கூடிய விஷயமாக இல்லை அப்படின்றதையும் சுகாதார பிரிவினர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. வேற எந்த ஒரு ஆபத்தான வைரஸும் இல்லை, இது சாதாரணமான ஒரு தொற்று வைரஸ் அப்படின்ற அடிப்படையில் இது கண்டறியப்பட்டிருக்கிறது. கண்டியில போலீசார் மேற்கொண்ட, அதாவது போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட சோதனைகளின் போது கிட்டத்தட்ட 156 சாரதிகள் போதைப்பொருள் பாவனை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்பொழுது போதைப்பொருள் பாவனை செய்தாங்களா இல்லையான்ற பரிசோதனைகள்லாம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு பரிசோதனையெல்லாம் இந்த 156 சாரதிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது மட்டுமில்லாமல் போலீசாரால இவங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யணும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். அமெரிக்காவுடைய உத்தியோகபூர்வமான தகவல்ல இதுவரைக்கும் ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள போற அல்லது துறைமுகங்களுக்குள்ளிருந்து வெளியில வார
கப்பல்களை தடுக்கின்ற நடவடிக்கையில கிட்டத்தட்ட 70 கப்பல்கள் தடுக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. உத்தியோகபூர்வமா தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவான வருமான இழப்பை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது என்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த 70 கப்பல்களையும் கிட்டத்தட்ட 166 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய ஒரு அளவாக இருக்கும்னு சொல்லியும் கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த 70 கப்பல்களையும் ஈரான் 166 மில்லியன் பேரல் எரிபொருளை வியாபாரம் செய்திருக்கலாம் என்ற ஒரு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வியாபாரத்தின் மூலமா 13 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக ஈரான் பெற்றிருக்குமா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவான வருமான இழப்பை இந்த கடற்படை தடை கப்பல் தடை விதித்திருக்கிறது ஈரானுக்கு அப்படின்ற தகவலை அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பாதிப்பாக ஈரானுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால 270 பில்லியனுக்கு அதிகமான சேதங்கள் ஈரானுக்குள்ள ஏற்பட்டிருக்கு என்று ஈரானே உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுது. இது பெரிய அழுத்தமாகவும் ஈரானுக்கு இருக்கிறதால அமெரிக்கா வைத்த கோரிக்கைகளுக்கான பதிலை இன்றைய நாள்ல ஈரான் கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி அமெரிக்கா எதிர்பார்க்கிறாங்க. அமெரிக்கா இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படிக்கைக்குள்ள ஈரானை கொண்டு வரதுக்காக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரியான தகவல்களையும் வெளியிட்டு கொண்டிருக்காங்க. ஈரானுக்கு கிட்டத்தட்ட இந்த கடற்படை தடையால ஒரு நாளைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்படுது, வருமான இழப்பு ஏற்படுது என்று சொல்லப்படுது. இப்பொழுது ஈரான் தன்னுடைய இழப்புகளை, கட்டடங்களை மீள் கட்டுமமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்தாலும் இன்னும் சரியான முறையில் ஒரு போர் உடன்படிக்கை வராதது ஒரு பெரிய ஒரு பதற்றத்தை இன்னும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. நேற்றைய நாள்லையும் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக பயணம் செய்த அமெரிக்க கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுக்கு பதில் தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்காங்க. இதுக்கு பதிலாக ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஒரு பரபரப்பை நேற்று இரவு நாளில் ஏற்படுத்தியிருந்தது. இதுவரைக்கும் ஈரான் இந்த போர் தொடங்கினதிலிருந்து ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 230 பேர் காயமடைந்திருக்காங்க. நேற்று மட்டும் 2 முதல் 3 பேர் காயமடைந்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இந்த செய்திகள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.